இப்போ நம்ம பார்க்க போகிறது த சயின்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். கடைசி நாட்களுடைய அடையாளங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் மெசேஜ். ஒரு சீரீஸாக அவங்க பேசியிருக்கிறாங்க ஏசியா சர்ச். அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ அதிலிருந்து குறிப்புகள் எடுத்திருந்தாலும் நான் 1-2 காரியங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். பைபிள் பேசேஜஸில் எங்கே இந்த அடையாளங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21. இது உங்கள் மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடணும். மேத்யூ 24, மார்க் 13, லூக் 21. அந்த 24, 13, 21ல் அந்த 13 லைட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 24 - 3 21. ஸோ இந்த 3 அதிகாரங்களில் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து பார்க்குறோம். சரி, எந்தெந்த இடங்களில் ஆண்டவர் பார்க்க சொல்கிறார்? முதல்ல ஃபர்ஸ்ட் சபையில் பார்க்கலாம், இயற்கையில் பார்க்கலாம், வேர்ல்டில் பார்க்கலாம், இஸ்ரேலில் பார்க்கலாம். நேச்சர், சர்ச், இஸ்ரேல், வேர்ல்டு. சபையில், இயற்கையில், உலகத்தில், இஸ்ரவேல். 4 காரியங்களில் ஆண்டவர் பார்க்க சொல்றார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. 4 இடங்கள்ல ஆண்டவர் வருகை குறித்த அடையாளங்களை காமிக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்ரவேலை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். எப்படி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகின்றதை நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலை குறித்து நீங்க எங்க வாசிக்கலாம் அப்படின்னா மத்தேயு 24வது அதிகாரம் 32லிருந்து 34 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 24 verse 32 to 34. இந்த வசனங்களை நீங்க பாருங்க. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளையை தோன்றி துளிவிடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமா பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு 3 மரம் ரொம்ப முக்கியம். 3 trees for Israel. வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு மரமா ஒப்பிட்டு சொல்றதை பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்தி மரம், ஃபிக் ட்ரீ. இதை குறித்து எங்க வாசிக்கலாம்னா நீங்க அந்த ரெஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஜெரேமியா 24:5, ஓசியா 9:10. ஸோ இந்த பகுதியில் இஸ்ரேல் எதற்கு ஒப்பிடப்படுதுன்னா அந்த அத்தி மரம் தேசத்துக்கு ஒப்பிடப்படுது. இந்த அத்தி மரம் எதை ஒப்பிடுது? இஸ்ரேலுடைய தேசத்தை ஒப்பிடுது. 2வது திராட்சை தோட்டம், வினியார்ட். இது எதை குறிக்குது அப்படின்னா ஜெனரேஷன், இஸ்ரேலுடைய வம்சத்தை குறிக்குது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 5வது அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்போ திராட்சை தோட்டம் இஸ்ரவேலுடைய வம்சத்துக்கு ஒப்பிடப்படுது. 3வது இஸ்ரவேலோட மிக முக்கியமான ஒரு மரம் ஒலிவ மரம், ஆலிவ் ட்ரீ. இது தேவ ஊழியர்களுக்கு, இஸ்ரவேலுடைய ஊழியர்களுக்கு, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஒப்பனையா சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஃபிக் ட்ரீ, வினியார்ட், ஆலிவ் ட்ரீ. சகரியா 4வது அதிகாரம் 12-14 நீங்க வாசிக்கலாம். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவு மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப இந்த 3வது ஆலிவ் ட்ரீ ஆண்டவருடைய அபிஷேகம், அதாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒன்று. ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம வாசிச்ச மத்தேயு 24, 32லேருந்து 34 வரைக்கும் வாசிச்சோம். அந்த வசனத்தை நீங்க திரும்பி பாருங்க. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இங்க நம்ம பார்க்கிறது அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி, இளங்கிளை என்ன நான் பின்னாடி சொல்றேன், துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். 33. அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். 34. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஃபிக் ட்ரீயை குறித்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது எதற்கு ஒப்பனையா சொல்லப்படுது? இஸ்ரவேலுடைய எந்த காரியத்துக்கு ஒப்பனையா சொல்லப்படுது? தேசம், த கண்ட்ரி ஆஃப் இஸ்ரேல். சரிங்களா? அதை குறித்து இன்னைக்கு நம்ம 2 சயின்ஸ் இஸ்ரேலை குறித்து நம்ம பார்க்க போறோம். நிறைய இருக்கு, பட் இன்னைக்கு நான் 2ஓட நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா இஸ்ரேலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு 21வது அதிகாரம் 18-19 வசனத்தை நம்ம பார்க்கலாம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அத்தி மரம் பட்டு போயிற்று. இது நீங்க சாதாரணமா ஒரு மரத்தை ஆண்டவர் சபிச்சாருன்னு நினைச்சிடாதீங்க.
சீஷர்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. ஐயோ, அடுத்த வசனம் பார்க்குறோம், இத்தனை சீக்கிரமா அது பட்டு போயிடுச்சே அப்படின்னு இருக்கும். ஆனா இது ஆண்டவர் சாதாரணமா சபிக்கல. சபிச்சதற்கு ஒரு காரணம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் தேசத்திற்கு ஒப்பிட்டு சொல்றத பார்க்கணும். இஸ்ரவேல் எதுக்கு இங்க அத்திமரம் எதுக்கு வாசிக்கிறோம்? இஸ்ரவேலுடைய தேசத்தை சம்பந்தப்பட்ட ஒண்ணு. ஆண்டவர் சபிச்சது மாதிரி நடந்துச்சா? லிட்டரலா நடந்துச்சு. சும்மா ஆண்டவர் சபிக்கல, நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதில் இருக்கு. அவர் கீழே குடிஞ்சு எழுதினார்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு, திரும்பி பார்த்தாருன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் பைபிள்ல சும்மா ஆண்டவர் எதையுமே செய்யல, இன்னும் சொல்ல போனா தற்செயலா எதையும் செய்யல. அப்ப அந்த அத்தி மரத்துக்கு சபிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியல. இது வெறும் மரம் மாத்திரம் இல்ல, இது இஸ்ரவேலுடைய தேசத்தை குறிக்கிறது. சரி, இத நீங்க மத்தேயு 24 நம்ம வாசிச்சோம். 32வது வசனத்துல அத்தி மரம் மறுபடியும் துளிர்விடும். 21வது அதிகாரத்துல சபித்த ஆண்டவர் 24வது அதிகாரத்துல தீர்க்க தரிசனமா சொல்றார், இந்த அத்தி மரம் மறுபடியும் என்ன பண்ணுமா? துளிர்விடும். துளிர் விட்டுச்சா? முதல்ல எப்படி இந்த சபிச்சது நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சபிச்ச காரியம் இஸ்ரவேல் தேசத்துல நடந்துச்சா அப்படின்னு பார்க்கலாம். 70 AD நீங்க பார்க்கும்போது இந்த டைட்டஸ்னால என்னாச்சு? தேசம், இஸ்ரவேல் தேசம் அப்படியே கை மாறி அவர்கள் உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கிபி 70வது நூற்றாண்டுல இருந்து 100வது ஆண்டுக்குள்ளார, 30 இயர்ஸ்க்குள்ளார எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் பட்டு போயிடுச்சு. இதுக்கு எப்படி மாத்தினாங்கன்னா பாலஸ்தீன் அப்படின்னு மாத்தினாங்க. இந்த பாலஸ்தீனா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த பாலஸ்தீனாவுடைய கிரீக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதோடைய கிரீக் வேர்ட் பிலிஸ்டைன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இருந்த பெலிஸ்தர்கள் ஆண்டவர் சபித்தக்கு அப்புறம் பெலிஸ்தர்கள் ஆட்கொள்ளும்படியா பண்ணாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியே இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டுச்சு. So the nation of Israel is gone just how the Lord prophesied. Right? எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி நடந்துச்சு. ரைட், நெக்ஸ்ட் நீங்க கவனிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கலாம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். கவனிங்க, இங்க தேவாலயத்தை குறித்து வாசிக்கிறோம். சர்ச், இப்போ நம்ம சர்ச்னு சொல்றோம், பட் அந்த டெம்பிளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சா? நீங்க இப்ப இருக்கிற செங்கக்கல் நினைச்சிடாதீங்க. அப்ப கட்டின கட்டடம் இப்ப இருக்கிற செங்கக்கல் மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டடம். ஏன் ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி? நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன். கிபி 70வது நூற்றாண்டுல இந்த டைட்டஸ் தேசத்துல ஜனங்களை அனுப்பும் பொழுது நெருப்பால எரிச்ச போது டெம்பிள்ல இருக்கிற தங்கம் எல்லாம் உருகி கல்லுக்கு இடையில போயிடுச்சு. ஏன்னா தேவாலயத்துல என்ன இருக்குன்னு நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிக்கலாம். தாவீது கட்டுறதுக்கு, ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே பொக்கிஷமா சேர்த்து வச்சார். அதுக்கப்புறம் சாலமன் அதை விட ஜாஸ்தியா சேர்த்து வச்சார். சாலமோனுக்கு அப்புறம் தேவாலயம் மறுபடியும் சிறைப்பிடிக்கப்பட்டு போச்சு, பாபிலோன் கடத்துல இருந்தது. இப்போ திரும்ப இஸ்ரவேலுக்கு வந்த பொழுது இது 3வது முறை, 2வது முறை இடிக்கப்படுது, 3வது முறை திரும்ப ஆலயம் கட்டப்படும்ன்றது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம். இந்த ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி எப்படி ஆச்சுன்னா, இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு அந்த உருகினதுனால இடையில தங்கம் போயிடுச்சு. இதை ஒண்ணா பேத்து எடுத்தாதான் தங்கத்தை என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. சரி, அத்தி மரம் துளிர் விட்டுச்சா? The first thing I wanted to mention is re-establishment of the land of Israel. எப்படி ஆண்டவர் இந்த காரியங்கள் நடைபெறும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இஸ்ரவேல் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. The re-establishment of the land of Israel. 32வது வசனத்தை வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். மே மாதம் 14ஆம் தேதி 1948வது வருஷம் இஸ்ரேல் திரும்பவும் நாட்டுக்கு வந்துச்சு. இது நமக்கு ஒரு சின்ன நியூஸா இருக்கலாம். அதுல நியூஸ் நான் போட்டிருப்பேன். The state of Israel is born. ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படியே நடந்துச்சு. இது நீங்க பாக்குறது லிட்டரலான ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த மேகசின். இப்போ எப்படி நம்ம தினத்துல பாக்குறோமோ அதே மாதிரி இஸ்ரவேல்ல வந்த ஒரு மேகசின். The state of Israel is back. நீங்க எப்பெல்லாம் ஆண்டவர் இல்லைன்னு உங்க மனசை ஃபீல் பண்ணுதோ அப்ப நீங்க ஒண்ணே நினைச்சுக்கோங்க, 2000 வருஷம் இல்லாத ஒரு நாடை ஆண்டவர் திரும்பவும் ஸ்தாபிக்க முடியும்னா அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானதா இருக்கும். இந்த எந்த கண்ட்ரிக்கும் இப்படி நடந்தது கிடையாது. எந்த கண்ட்ரி, நீங்க வேற எந்த கண்ட்ரி வேணா இருங்க. ஸோ 2000 years பிஃபோர் ஆண்டவர் சொன்ன மாதிரியே அது பட்டு போச்சு. சொன்ன மாதிரியே மீண்டும் துளிர் விட ஆரம்பிச்சு.
இட்ஸ் ஒன்லி பை த ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய கரத்தினால மாத்திரம் தான் முடியும். நீங்க சொல்லுங்க, 2000 வருஷம் மேப்லயே, வேர்ல்டு மேப்ல இல்லாத ஒரு நாடு தனி வகுத்து ஒரு நாடா மாறுச்சு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா, எசேக்கியேல்ல ஆண்டவர் ஆவிக்குள்ளாகி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டு வராங்க. ட்ரை போன்ஸ் பிகமிங் ஃபிளஷ். ஆண்டவர் பார்த்து எசேக்கியேலை பார்த்து கேட்கிறாரு, அப்ப அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த செத்து போன எலும்புகள் உயிரடையுமா? எலும்பு எப்ப நீங்க பார்க்க முடியும் தெரியுமா? யாராவது கல்லறையில போய் பார்த்துருக்கீங்களா? புதைக்கிறதுக்கு போயிருப்பீங்க. நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த புதைச்சவங்களுடைய சரீரம் மக்கி போய் வெறும் எலும்பு துண்டு இருக்கும், வெறும் எலும்பு இருக்கும். ஏன்னா எலும்பு அவ்வளவு சீக்கிரம் மக்காது. சரீரம் அந்த பூச்சி எல்லாம் அரிச்சு புழுவெல்லாம் தின்னுரும். மண்டை ஓடும், கை கால்லாம் அப்படியே நம்ம எப்படி ஜாயின்ஸ் இருக்குமோ அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட சரீரெல்லாம் மக்கி அது கொஞ்சம் நாள் ஆகும். 6 months 10 1 year அதுக்கு மேல நாள் ஆகும். நீங்க ஒரு பணத்தை நீங்க தோண்டி பார்க்கும்போது அதுல இன்னொரு பணம் இருக்கும் பாருங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ புதைச்சதா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சதை இருக்காது, என்ன இருக்கும்? எலும்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் எசேக்கியேலை கூட்டிட்டு போய் இந்த எலும்பை பார்த்து கேட்கிறாரு, இது உயிரடையுமா? எசேக்கியேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அதை நீர் அறிவீர். ரொம்ப ஸ்மார்ட்டான ஆன்சருங்க அது. இல்லைன்னு சொல்ல, ஆமான்னு சொல்லல. என்ன சொன்னாரு? ஆண்டவரே, அதை நீர் அறிவீர். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் வசனத்தை நான் காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அது. 6வது வசனம் பாருங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். 10வது வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். மகா பெரிய சேனை. நடந்தது என்ன தெரியுமா? மே மாதம் 14ஆம் தேதி 1948 இஸ்ரேல் அவர்கள் கைக்கு திரும்ப வருது. 15வது தேதியிலே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. நான் பின்னாடி சொல்றேன். மத்தேயு 24:32 இளங்கிளை அப்படின்னு இருக்கு. இளங்கிளைனா ராஜாவை குறிக்குது, the king. இப்ப பாருங்க, அதே 37வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:24. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும். கடைசியில வாசிக்கிறோம், என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். இது கோயின்சிடென்ட்டா இல்ல உண்மையா நடந்ததா இல்ல எப்படி நடந்ததுன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா 1948 டேவிட் பென் குரியன் அப்படின்றவரு இந்த இஸ்ரேலுக்கு முதல் பிஎம்மா வராரு. டேவிட் என்ற பேர். நீங்க அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா நின்னு வாசிக்கிறாரு. அவர் பேர் டேவிட் பென் குரியன். இங்க நம்ம வாசிக்கிற தாவீதை தீர்க்க தரிசனமா எதுக்கு சொல்லப்படுதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. பட் இது கோயின்சிடென்ட் என்னன்னு தெரியல. The first PM of Israel is David Ben Gurion. டேவிட் பென் குரியன். சரிங்களா? அப்ப எப்படி பாருங்க, ஆண்டவர் எதை சொன்னாரோ அப்படியே நடக்கிறத நம்ம பார்க்கலாம். The re-establishment of the land of Israel. இஸ்ரவேல் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுது. அது மாத்திரம் அல்ல, the second thing I want to share is they retain the land till now. அவர்களது நிலத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். They retain the land. 2000 வருஷமா இஸ்ரவேலை தக்க வைக்க முடியாதவங்க ஆண்டவர் சொன்னபடியே தக்க வைக்கிறாங்க. ஆமோஸ் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று. என்ன வார்த்தை பாருங்க, பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். எப்படி? இது ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துடைய கடைசி வார்த்தை. எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி நடந்தது. இன்னைக்கு இஸ்ரவேலோட அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. நான் 5 மேஜர் வார்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இஸ்ரவேலோட 5 மேஜர் வார். சரிங்களா? அதுல முதல்ல பாத்தீங்கன்னா the war of independence 1948 நான் சொன்னேனே, மே மாதம் 15ஆம் தேதி அடுத்த நாளே ஒரு யுத்தம் நடந்துச்சு. எதுக்கு? இஸ்ரேலை கைப்பற்றுறதுக்கு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அரபுடைய 5 நேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா வராங்க. 5 அரபு கண்ட்ரி, முஸ்லிம் கண்ட்ரி இஸ்ரேலுக்கு விரோதமா வராங்க. என்னென்ன கண்ட்ரி தெரியுமா? சிரியா, லெபனன், ஜார்டன், ஈஜிப்ட், ஈராக். சரிங்களா? இந்த 5 நேஷனும் இஸ்ரேல் இப்பதான் குழந்தை. ஏன்னா இப்பதான் என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வராங்க. மிலிட்டரி இருக்காது, ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன பண்றாங்க, இப்பதான் அந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் ஆகுது. இன்னும் நீங்க புரிஞ்சுக்க சொல்லணும்னா, ஒரு நாள் குழந்தைக்கு எதிராக 5 யுத்த நேஷன்ஸ், மைட்டி நேஷன்ஸ். அரபுல நீங்க பாத்தீங்கன்னா சுடுறதுக்கு கன்ஸ், மிலிட்டரிஸ் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவோட ஃபார் பெட்டரா இருக்கு. இன்னைக்கும்
அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஒரு நேஷன் இல்ல 5 நேஷன் இஸ்ரேலை எதிர்த்து வராங்க. ஜெயிச்சது யாரு தெரியுமா? இஸ்ரேல். ஒரு நாள் குழந்தை 5 நேஷனை முறியடிச்சு தக்க வச்சிருக்கு. அவங்க வெறும் ஜெயிச்சது மாத்திரம் இல்ல, தங்களுடைய எல்லைகளை அவர்கள் விரிவாக்கினார்கள். they enlarged their territories. அவங்களுடைய பவுண்டரிஸை அவங்க விரிவுபடுத்தினாங்க. எப்படிங்க முடியும்? ஆண்டவருடைய செய்கை இல்லாம இது எப்படி சாத்தியமாக எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த தேசத்திலே அவர்களை நாட்டுவேன், எந்த மனிதனும் அவர்களை பிடுங்குவதில்லை. தீர்க்க தரிசனம் துல்லியமா அப்படியே நிறைவேறுது. சரி, அந்த பிபிடியில பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஜெனரல், இஸ்ரேல் இருக்கிற ஜெனரல் இப்படியா சொல்றாரு, 20,000 untrained civilians, many of them speaking languages which could not be understood, took on armies represented by 100 million Arabs and prevailed. It was a miracle of God. There is no other explanation. God was keeping his word. God was keeping his word. ஒரு 20 untrained civilians இந்த 100 படை தளபதிகளோட, 100 மில்லியன் படை தளபதிகளோட கிட்டத்தட்ட 10 கோடி ட்ரெயின்டு ஆர்மிஸோட சண்டை போடும்போது ஆண்டவர் அவர்களை எப்படி காப்பாற்றினார் பாருங்க. அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. நீங்க பார்த்துட்டே வாங்க, ஒன்னொன்னா பார்த்துட்டு வாங்க. ரெண்டாவது வார் என்னன்னா, ஜூன் 5, 1967 6 டே வார் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. நான் 5 மேஜர் வார் மட்டும் நான் சொல்றேன். இஸ்ரேல் நடந்த 5 மேஜர் வார் மட்டும். இதுல திரும்பவும் பாருங்க, 4 நேஷன் இதுக்கு விரோதமா வராங்க. ஈராக், ஈஜிப்ட், சிரியா, ஜார்டன். திரும்ப இந்த 4 நேஷன் இந்த 6 டே வாருக்கு வராங்க. எதுலனா ஏர்ஃபோர்ஸ்ல 4 நேஷனோட ஏர்ஃபோர்ஸ் மூலியமா தாக்குறாங்க. என்ன நடந்தது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாள்ல அத்தனை ஏர்ஃபோர்ஸும் காலி. சொன்னார்னா செய்வார், அவ்வளவுதான். அதுல வித்தியாசமே கிடையாது. சரி, நான் வேகமா போறேன். மூணாவது யோம் கிப்பூர் வார் 1973 அக்டோபர் 6. அதுல பாத்தீங்கன்னா இதுல யார் வரான்னு கவனிச்சீங்கன்னா ஈஜிப்ட் அண்ட் சிரியா. சரிங்களா? இது சொல்லாம லான்ச்ட் சர்ப்ரைஸ்ட் அட்டாக். சொல்லாம இஸ்ரேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க. இஸ்ரேல் அதுக்கு ரெடியா இல்ல. நடந்த சம்பவத்தை சொல்றேன். ரெடியா இல்லாததுனால அவங்க தாக்க வந்தப்போ ஏதோ ஒரு பனிமூட்டம் அந்த இடத்துல பார்த்ததுனால இது என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். கொஞ்சம் பிரேக் எடுக்கிற டைம்ல இஸ்ரேல் ரெடி ஆயிடுச்சு. இஸ்ரேல் ரெடி ஆயிடுச்சு. ஏன் அந்த நேரத்துல இந்த யோம் கிப்பூர் வார்ல அவங்க டே ஆஃப் அட்டோன்மெண்ட், தமிழ்ல பாவ நிவர்த்தி பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் பாவ நிவர்த்தி பண்டிகை. இஸ்ரேலுக்கு மொத்தம் 7 பண்டிகை இருக்கு. இதுல டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இவங்க மோசையுடைய நியாய பிரமாணத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவங்க. அதனால அவங்க எந்த வேலையும் செய்யல. ஏன்னா ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்கள் ஆக. யார் சொன்னா? ஆண்டவர் மோசையின் மூலமா ஜனங்களுக்கு சொன்ன 10 கட்டளைகள் இது ஒரு கட்டளை. சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஓய்வு நாள்ல இன்னமும் பயபக்தியோடு எந்த வேலையும் செய்யாம ஆசரிச்சுட்டு வராங்க. அந்த நாள்ல அவங்க எதுவுமே செய்யல. அட்டாக் பண்ணும்போது என்ன பண்றது? ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் அதை கனப்படுத்தும் விதமா அவர்கள் அமைதியா இருந்ததை ஏதோ ஒரு மேகத்தை கொண்டு பனிமூட்டமா இருக்கிற சமயத்துல பிரேக் எடுத்த டைம்ல அடுத்த நாள் வந்துருச்சு. திரும்ப அடிச்ச அடியில லெபனான், ஈஜிப்ட் ஆள் அட்ரஸே இல்ல. ஆள் அட்ரஸே இல்ல. சரி, 4வது போவோம். ஜூன் 5, 1982 லெபனான் வார். இது லெபனான் சிரியா லெபனான் சிரியாலாம் திரும்ப என்ன பண்றாங்க பாருங்க. புத்தியே இல்ல பாருங்க. எத்தனை தடவை அடிச்சோம், என்ன பண்றாங்க? திரும்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது 4வதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 100 ஃபைட்டர் ஜெட்ஸை கொண்டு இந்த சிரியா லெபனான் வார் அப்படின்றது சிரியால இஸ்ரேல் அட்டாக் பண்ண வந்துச்சு. இந்த 100 ஃபைட்டர் ஜெட்ஸ்ல அத்தனையும் தவிடுபுடியாக்கி அவங்களுடைய மிலிட்டரியினுடைய வெஹிக்கிள், மிலிட்டரியினுடைய அந்த அரசாங்க வண்டி எல்லாம் 100 கணக்கில் காலி ஆயிடுச்சு. இது நீங்க செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு செலவு. ஒரு சாதாரண மிலிட்டரி வண்டி, நீங்க அந்த வீல் வச்சு நீங்க மிலிட்டரி வண்டியை பாத்தீங்கன்னா தெரியும். அது சாதாரணமா இந்தியன் காஸ்டுக்கு படி 35 lakhs. சாதாரணமா 35 lakhs. சரிங்களா? இதுல 100 வண்டினா எவ்வளவு இழப்பு பாருங்க. இத்தனை இழப்பு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணல? புத்தி வரலையே. இஸ்ரவேலை எப்படியாவது அவங்க அடிக்கணும், முடியாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லல. இங்க என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், தான் நடக்கும். சரி, 5வது கடைசியா நான் முடிக்கிறேன். 5th மேஜர் வார் 2006 ஜூலைல நடந்துச்சு. இந்த லெபனான் வார். நீங்க பாக்குற புகைப்படம் எல்லாமே ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ். இவங்க யாருன்னா ஹெஸ்போலா லெபனீஸ் ஆர்கனைசேஷன். அங்க நீங்க பாக்குறீங்க ஹெஸ்போலா. இதோடைய ரூட் வேர்ட் நீங்கன்னா ஹிஸ்ப் அல்லாஹ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா பார்ட்டி ஆஃப் காட். சரிங்களா? அது ஹிஸ்ப் அல்லாஹ் என்னன்னா பார்ட்டி ஆஃப் காட். இவங்க ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க ஆர்கனைசேஷனா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்லா ட்ரெயின் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ்ட் நல்ல எனர்ஜெட்டிக் ஆஃபீஸர்ஸை கொண்டு திரும்பவும்
செகண்ட் வார், இது வந்து திரும்பவும் லெபனன் வந்து இஸ்ரவேலை சண்டை போறதுக்கு வருது. நடந்தது என்ன தெரியுமா? வந்த ஆபீசர்ஸ்ல 1000 பேர் அந்த இடத்துல ஸ்பாட் டெட். லெபனீஸ் 1000 பேர் அந்த இடத்துல ஸ்பாட் டெட். அது மாத்திரம் நடந்துச்சா? 10 லட்சம் பேரு எப்பா சாமி நான் இஸ்ரவேலினே தொடவே மாட்டேன்டான்னு லெபனனை விட்டு ஓடிட்டான். 10 lakhs displaced from the country. ஒரு வசனத்தோட நான் இதை முடிக்க விரும்புறேன். 2 குறிப்பை நம்ம பார்த்தோம். ஒன்று இந்த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ரெண்டாவது நாம பார்த்தோம் not only re-established, they retained the land just as the way the Lord prophesied. கர்த்தர் சொன்னபடியே அந்த இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். சகரியா 2வது அதிகாரம் 8வது வசனம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். 3 லெசன்ஸ் நம்ம இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். நம்ம லெசனை முடிக்காம வெறும் இன்ஃபர்மேஷன், உங்க வேலையில எல்லாம் ஜாலியா ஆனால் இவ்வளோ வசனம் இருக்கா, இஸ்ரேலை குறித்து இவ்வளோ காரியங்கள் எல்லாம் இருக்கும், நமக்கு ஒரு புல்லரிக்கிற அனுபவம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம இதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கலாம். 3 லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, காட்ஸ் வேர்ட் வில் நெவர் ஃபெயில். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போகாது. நீங்க யாரு சொல்றீங்களோ கேட்குறீங்களோ இல்லையோ, இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். 2000 வருஷமா வேர்ல்டு மேப்ல இல்லாத ஒரு கண்ட்ரியை ஆண்டவர் கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வர முடியும். இது கர்த்தருடைய வார்த்தை, ஒன்றும் தவறி போவது இல்லை. இரண்டாவது மிக முக்கியமான பாடம், ரெவலேஷன் இஸ் நாட் given to us for our entertainment but for our obedience. நீங்க கேட்கும் போது ரொம்ப ஜாலியா, அப்பா நான் படிக்கிற பைபிள்ல இவ்வளோ பொக்கிஷம் இருக்கா, இவ்வளோ வார்த்தைகள் இருக்கா, இது ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸ்போர்ட்ஸ்ல தோனி 6 அடிச்ச மாதிரி இருக்கும். அது இல்லைங்க மேட்ரு. இது எதுக்கு தெரியுமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? ஃபார் obedience. நாம கீழ்ப்படிவதற்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஏன் அதை ஆண்டவர் சொல்லணும்? தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய ரகசியத்தை அவர் மறைத்து வைப்பதில்லை. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல். அப்போ அவருடைய வருகை குறித்த காரியத்தை, ஒரு சாதாரண விஷயத்தையே மறைச்சு வைக்கலனா அவருடைய 2வது வருகை குறித்த காரியத்தை எப்படி அவர் மறைச்சு வைப்பார்? The second lesson is very important lesson for us to learn. இவ்வளவு நடக்குதுன்னா அவருடைய 2வது வருகை நடக்காம போகுமா? The third lesson we are learning, we must be ever ready. எப்போதுமே நம்ம ஆயத்தமா இருக்கணும். இஸ்ரவேல் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, எப்படி மக்கள் வந்தாங்க, ஆண்டவர் அதை குறித்து எப்படி சொன்னாங்க. The regathering of the people of Israel. ஜனங்களுடைய மக்கள் எப்படி வந்தாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.